அப்ரோச் பண்ணாதீங்க. அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போட்டில் இருக்கிற 2 பேசஞ்சர்ஸ். இன்னொன்று நல்லா பெட்டராக சொல்லணும்னா, தே ஆர் நாட் எனிமீஸ். அவங்க 2 பேருமே ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர், இல்லைன்னா ஒரு ட்வின்ஸ் அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் அதில் கான்செப்ட் பேஸ்டோ இல்லை வந்து தியரட்டிக்கல் பேஸ்டோ நீட் லெவலில் நீங்கள் படிச்சிட்டிங்க. அதில் எம்சிக்யூ அப்போவே செய்கிறேன்னா நீட் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க ஈவன் இந்த ஸ்கூல் எக்ஸாம் டைப். அண்ட் ஆல்சோ NCERT line by line. This is also an excellent point, or we can say that this is also an excellent strategy. You can focus on the school syllabus completely. No issues. ஏன்னா உங்களால் முடியாது மிச்சம் இருக்கிற டைப் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் ஐம் டெல்லிங், ஸ்கூல் சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டைம் இருக்கிறேன்னா எம்சிக்யூ மட்டும் ட்ரை பண்ண பார்த்துக்கோங்க. ஒரு ½ an hour 30 minutes. Hello guys, hello everyone, how are you? எல்லாரும் நலமா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஜாலியா? ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மேம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, மேம் வந்து நீட் ப்ரிப்பரேஷனும் அந்த ஸ்கூல் சிலபஸும் எப்படி ஒட்டுக்காக கொண்டு போகிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது மேம், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் மேம். எனக்கு ஸ்கூல் சிலபஸில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருக்குது, ஆனால் நீட் சிலபஸ் இங்கே இருக்குது. நீட் ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருக்குது, ஆனால் ஸ்கூல் சிலபஸ் இங்கே இருக்குது. ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். கரெக்ட் தான், இல்லைனாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்கூல் சிலபஸ் வந்து பேசிக்லி எதை பொறுத்த வரைக்கும் உங்களோட அந்த ஒரு மெமரி பவரை பொறுத்த வரைக்கும் லைக் தியரட்டிக்கல் நாலேஜ். ஆனால் நீட் அப்படி இல்லை. தியரட்டிக்கல் நாலேஜ் ஆஃப்கோர்ஸ் யூ நீட் இட், ஆனால் கான்செப்ட் பேஸ் தான் நீட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங், ரைட்? பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீட்டையும் ஸ்கூல் சிலபஸையும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணாதீங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு போட்டில் இருக்கிற 2 பேசஞ்சர்ஸ். இன்னொன்று நல்லா பெட்டராக சொல்லணும்னா, தே ஆர் நாட் எனிமீஸ். அவங்க 2 பேருமே ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர், இல்லைன்னா ஒரு ட்வின்ஸ் அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கான ஒரு கிரவுண்ட் என்னன்னு தெரியுமா? இது ஒரு கோல்டன் ரூல், இல்லைன்னா சில்வர் ரூல், என்ன பிளாட்டினம் ரூலோ ஏதோ ஒன்று. நீட் NCERT தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆனால் ஒரு சேம் கிரவுண்ட், ஒரு காமன் கிரவுண்ட் சொல்கிறது. ஏன்னா இப்போ போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் இருக்கும், டைரக்ட் NCERT தான் இருக்கும். ஆமாம் தானே? போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் NCERT தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. நீட்டை பொறுத்த வரைக்கும் NCERT இருக்கும், MCQஸும் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷனும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். NCERT தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுமே கரெக்ட். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, மேம் எங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான் மேம், இதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம், எப்படி நாங்கள் வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம், எப்படி நாங்கள் வந்து அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். என்ன கேட்டேன்னா, ஸ்கூல் எக்ஸாம் டைமில் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம்னா, prioritizing the overlapping portions like or topics. For example, atomic structure, chemical bonding எல்லாம் இருக்குல்ல, ஒரே மாதிரி வர ஓவர்லேப் பண்ணுற டாபிக்ஸ் இருக்குல்ல, அது பண்ணுங்க. அது பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் எக்ஸாம் டைம்லேயே அந்த டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் வர MCQs இருக்கும், நீட் பேஸ்ட் MCQs. அது ட்ரை பண்ணுங்க. ஸோ என்ன ஆகிறேன்னா, நீங்கள் அதில் கான்செப்ட் பேஸ்டோ இல்லை வந்து தியரட்டிக்கல் பேஸ்டோ நீட் லெவலில் நீங்கள் படிச்சிட்டிங்க. அதில் எம்சிக்யூ அப்போவே செய்கிறேன்னா நீட் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க ஈவன் இந்த ஸ்கூல் எக்ஸாம் டைப். அண்ட் ஆல்சோ NCERT line by line. This is also an excellent point, or we can say that this is also an excellent strategy. என்ன மேம் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி சொல்கிறீங்களே, ரைட்? This is also an excellent strategy. NCERT line by line. NCERT நீங்கள் லைன் பை லைனாக படிச்சிட்டிங்கன்னா இன்னும் என்ன சொல்கிறது, நீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தி ஸ்கூல் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. அண்ட் நீங்கள் ஸ்கூல் எக்ஸாம் இருக்கிற சிலபஸ் எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீட்டை பேஸ் பண்ணுற அந்த படித்த எல்லா டாபிக்ஸில் இருந்தும் நீட்டை பேஸ் பண்ணுற MCQs அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸ்மார்ட் டைம் மேனேஜ்மெண்ட். இப்போது ஸ்கூல் டைமில் சரி மேம் எனக்கு புரிஞ்சிருச்சு மேம், நீட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்கூல் எக்ஸாமுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் இப்போ ஸ்கூல் இல்லாத டைமில் நார்மல் டைமில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா, வீக் டேஸில் இருக்குல்ல, ஸ்கூல் டேஸில் அது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கூல் சிலபஸே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்கூல் சிலபஸ் கம்ப்ளீட்லி, நோ இஷ்யூஸ். ஏன்னா உங்களால் முடியாது
மிச்சம் இருக்கிற டைப் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் ஐம் டெல்லிங், ஸ்கூல் சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டைம் இருக்கிறேன்னா எம்சிக்யூ மட்டும் ட்ரை பண்ண பார்த்துக்கோங்க. ஒரு half an hour 30 minutes you can do the MCQs. That is very good actually for the NEET. Okay, now weekends there is no compromise. You have to follow the NEET syllabus. NEET syllabus is very important during the weekdays, weekends NEET syllabus தான் நீங்கள் என்னானாலும் நீங்கள் NEET syllabus தான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஐ நோ தட் உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் I don't want to hear about it, but you have to follow the NEET syllabus. இன்னைக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ப்ராக்டிக்கலி நான் சொல்கிறேன்னா, நீட்டுக்கு இப்போ நீட்டுக்கு செப்பரேட் ஸ்கூலுக்கு நீங்கள் இப்போ ஸ்கூலில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது செப்பரேட் அந்த மாதிரி எழுதுறதை விட வாட் ஐ ஃபெல்ட் இஸ் நீங்கள் ரெண்டுமே ஒட்டுக்கா எழுதிக்கோங்க. Don't keep a separate notebook for NEET and this particular school topics, because அப்போ தான் உங்களுக்கு அது ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுனால உங்கள் மைண்டு உங்கள் அடி மனசில் அது பதிஞ்சிடும். அப்படியெல்லாம் வேணாம், ரெண்டு கோட்டுக்காக ஒரு நோட் புக் கொடுத்துக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் நீட்டுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி MCQs எதாவது அட்டென்ட் பண்ணுறீங்க, எதாவது எழுதுறீங்கன்னா அந்த சைட்டில் மட்டும் ஜஸ்ட் நீட்டுன்னு ஒரு ரெட் இங்கில் எழுதி வச்சுக்கோங்க. தட் இஸ் one good tip which you can follow. And as I told you before, உங்களுக்கு கோச்சிங் சென்டரில் கொடுக்குற மொடியூல்ஸ் நீங்கள் ஸ்கூல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற அதே டைமில் அந்த மொடியூல்ஸ் நீங்கள் அந்த மொடியூல்ஸில் இருக்கிற MCQs நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ a practical tip which you can follow. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன்னொரு ட்ரிப் என்னென்னா, இப்போது உங்களுக்கு நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, ஸ்கூல் சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதில் தான் மார்க் கம்மி ஆகிட்டேன்னா எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் நீட்டும் இம்பார்ட்டன்ட் தான், கரெக்ட் தான், நீட்டும் இம்பார்ட்டன்ட், ஸ்கூல் சிலபஸும் இம்பார்ட்டன்ட் தான், நீட்டும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஆனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கூல் சிலபஸ் இட் ஆக்சுவலி ஃபார் தி மார்க்ஸ், ஸ்கூல் எக்ஸாம் ஃபார் தி மார்க்ஸ், பட் நீட் ஆர் ஆக்சுவலி ஃபார் த சீட். நீட்டு தான் உங்களோட ட்ரீம்ஸில் உங்களை கொண்டு போகும். ஸ்கூல் சிலபஸ் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் ஃபார் தி மார்க்ஸ், பட் நீட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபார் த சீட். ஸோ எப்போவுமே ரெண்டுமே வேறு பார்க்காம ஒட்டுக்க அலைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கமெண்ட் டவுன் அண்ட் ஷேர் யுவர் ஸ்ட்ராட்டஜி. எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க நீட் சிலபஸையும் இந்த ஸ்கூல் சிலபஸையும் ஒட்டுக்கா கொண்டு போகிறதுக்கு எப்படி நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் டவுன் பிலோ. அண்ட் ஃபாலோ திஸ் சேனல் ஃபார் மோர் திஸ் டைப் ஆஃப் tricks and tips for NEET preparation, and like the video also. Okay, thank you.